அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலை நல்ல சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருக்கேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பொங்கப்பானை கோலம் போட்டிருப்பீங்க. நானும் அதான் போட்டிருக்கேன். கலர் கோலமாவு எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் அத்தை எழுப்பி விட்டுட்டாங்க. நான் கடகடன்னு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கோலம் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பொங்கல் வைக்கிற வேலையை பார்க்கணும். இன்றைக்கி அந்த ரவுண்ட் ஷேப்பு கையாலே தாங்க போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் போடும்போது இந்த தாம்பால் ஒன்று வச்சு போடுவேன். இன்றைக்கி இந்த ரவுண்ட் ஷேப்பு போடுறதுக்குள்ளே அலைச்சி அத்தனை தடவை தான் நான் போட்டேன். ஏதோ ஓரளவு ரவுண்டாக வந்துருச்சு. அப்புறம் இந்த கலர் கோல மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா கல் மாவில் கலந்துருப்பாங்களாட்டுக்கு. போடுறதுக்கு அந்த அளவுக்கு சரியாக வரலங்க. அது இல்லாமல் ரொம்ப சாயம் பிடிக்குது கையில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இன்றைக்கி இந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த கலர் கோல மாவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கல் மாவில் அதாவது வெள்ளை மாவில் கலக்கிறதோட மண்ணில் கலந்து விற்பாங்க இல்லைங்களா, அதில் வாங்கி போடும்போது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். ஒரு 2-3 கலர் தாங்க போடுறதுக்கு ஈஸியாக வந்தது. மற்ற கலர் எல்லாமே போட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி இந்த ரொம்ப சிம்பிளான இந்த ரங்கோலியை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. பொங்கல் பானை கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.